எப்படி பேசுறா பாருங்க. ஏய், நீ என்னடி இங்க பண்ணிட்டு இருக்க? ஏங்க, அந்த டிவியை முதல்ல ஆஃப் பண்ணுங்க. இவ இந்த சீரியல்லாம் பார்க்க கூடாது. ஏம்மா, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நாளை பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி புருஷன்கிட்ட அன்பா அந்யோன்யமா இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். முதல்ல புருஷனை வாடா போடான்னு சொல்றதுக்கும் கத்துக்கிறவா. ஏம்மா, வாடா போடான்னு சொல்றதுல என்ன இருக்கு? இப்பவே அதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. இனி 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவளுக்கே கல்யாணம் நடக்க போகுது. அப்போ அதெல்லாம் சகஜமாயிரும்ல. நல்லா தான் சொன்னீங்க போங்க. உங்களை நான் வாடா போடான்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? பேச வந்துருவாரு. ஜோதிகா, உள்ள போய் தூங்குமா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, லேட் ஆயிடுச்சு. கிளம்பு. அப்பா அம்மா உன்னை டா போட்டு சொல்ல போறாங்களா? ஏய், உள்ள போடி, போய் படுத்துக்கோ. போ. ராதிகா, என்ன ஒரே ஒரு தடவை டா போட்டு கூப்பிட. ஒரே ஒரு தடவை கூப்பிடு செல்லும். வேணாங்க, அதெல்லாம் தப்பு. ஒரே ஒரு தடவை கூப்பிடு ராதிகா. இங்க யாருமே இல்லை. நீ என்னை கூப்பிட்டாலும் வேற யாருக்கும் தெரிய போறதில்ல. எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஒரே ஒரு தடவை கூப்பிட. டே ராஜேஷ். என்னங்க என்னங்க என்னங்க, என்னாச்சுங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? என்னங்க? ஐயோ, நானா அப்படி கூப்பிடலங்க. நீங்க கம்பல் பண்ணதுனால தான் நான் கூப்பிட்டேன். சாரிங்க, மன்னிச்சிருங்க. ஏங்க? நல்லா இருக்கு ராதிகா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, ஏங்க இப்படி பண்றீங்க? இனிமே நான் இப்பெல்லாம் கூப்பிட மாட்டேங்க. இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க சொல்லி கொடுக்குறா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டீங்க ரொம்ப. சரிம்மா, விடு. ஏங்க, நான் டெய்லி மதியம் ஃப்ரீயா தானங்க இருக்கேன் வீட்ல. சரி, அதனால வேலைக்கு போலான்னு இருக்கீங்க. ஓ, சூப்பர் சூப்பர், குட் டெசிஷன்மா. எங்க வேலைக்கு போற? ஏதாவது கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்கியா? இல்லங்க. பிரைவேட் வேலைக்கு போலான்னு நினைக்கிறியா, இல்லனா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ண போறியா? அதெல்லாம் இல்லங்க. வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் டிவியில போய் கம்பேரிங் பண்றாங்கங்க. அந்த மாதிரி நானும் போய் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் சொன்னா, இந்த பக்கம் பார்க்கும்போது ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கேனா, இப்படி பார்க்கும்போது த்ரிஷா மாதிரி இருக்கேனா, வெக்கப்படும் போது நயன்தாரா மாதிரி இருக்கேனா. ஃபர்ஸ்ட் நான் கம்பேரிங் பண்ணி பார்க்குறேங்க. அதில் எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அப்படியே மெல்ல மெல்ல நானும் நயன்தாரா மாதிரி ஒரு ஹீரோயின் ஆகிட்டு போயிடுறேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா, சும்மா இரு முதல்ல. ஏங்க, எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க, வெக்கப்படும் போது நயன்தாரா மாதிரி இருக்க, த்ரிஷா மாதிரி இருக்கேன்னு. ஆனா நீங்க என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட அப்படி சொல்லலையேங்க. உங்களுக்கு அப்படி தோணலையா? இல்லம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது எல்லாமே உண்மைதான், உண்மையெல்லாம் கிடையாது. சரிம்மா, தூங்கலாமா? காலையில பேசிக்கலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அக்கடான்னு உட்காந்துருக்க, ஜாலிதான். அட ஏங்க நீங்க வேற. இனிமேதாங்க எனக்கு எல்லா வேலையும் இருக்கு. கிளீனிங்லாம் யார் பண்றது? சரிம்மா, மணி ஆயிடுச்சு, நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். ஏங்க, உங்க பேக்ல ஒரு கொரியர் லெட்டர் வச்சிருக்கேன். அதை மட்டும் போறப்ப கொரியர் பண்ணிட்டு போயிருங்க. கொரியர் லெட்டரா? யாருக்கு, எதுக்கு? இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பேரிங் பண்றாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க தான் சொன்னாங்க, டிவி ஸ்டேஷனுக்கு நம்ம ஃபோட்டோஸோட பயோடேட்டாவும் வச்சு கொடுத்தோம்னா அவங்க நம்மளை பார்த்துட்டு செலக்ட் பண்ணுவாங்களாங்க. ராதிகா, நீ ஏதோ நேத்து சும்மா தான் சொன்ன நினைச்சேன், உண்மையாவேவா சொல்ற? அட ஆமாங்க, நீங்களே பாருங்க. என்ன சாதாரணமா பார்க்கும்போது உங்களுக்கு யாரை பார்த்த மாதிரி இருக்கு? எந்த ஹீரோயின்ங்க உங்களுக்கு ஞாபகம் வராங்க? அது 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 வந்து இப்ப பாருங்க, உங்களுக்கு த்ரிஷா மாதிரி இருக்கா? ஆமாமா, ஆமா ஆமா. வெக்கப்படும் போது பாருங்க, நயன்தாரா மாதிரி இருக்கா? ஆமாமா, இருக்கு. என் ஸ்டைல் பாருங்க, ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்கா? ஆமாமா, ஐஸ்வர்யா ராய் மாதிரி தான் இருக்கு.
என்னங்க இப்படி திக்கி திணறி சொல்றீங்க? நல்ல போல்டா கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. ஆமாம்மா, நல்லா ஐஸ்வர்யா ராய் மாதிரி தாம்மா இருக்க. ஏங்க என்னோட பயோடேட்டால என் ஸ்கூல்ல வாங்கினேன்ல சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க. அதெல்லாம் எதுக்குமா வச்ச? பரவாயில்லைங்க, இந்த பொண்ணுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா, அழகோட அறிவும் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கட்டும். அதோட உங்களோட சர்டிபிகேட் ஒன்று ரெண்டையும் பேரை மட்டும் லைட்டா மாத்திட்டு வச்சிருக்கீங்க. என்ன ராதிகா சொல்ற? அப்படியெல்லாம் வைக்க கூடாதுமா, அதெல்லாம் இல்லீகல் இல்லையா? இருந்துட்டு போட்டுங்க. அப்புறம் என்னோட ஏஜ் 21ன்னு போட்டிருக்கேன். 21 வயசு நான் போட்டிருக்க? ஆமாங்க, 18ன்னு போட்டா யாரும் நம்ப மாட்டாங்க, அதனாலதான் 21ன்னு போட்டிருக்கேன். 18 போட்டா நம்ப மாட்டாங்களா? என்னம்மா நீ காலையில இவ்வளவு ஷாக்கா கொடுத்துக்கிட்டு இருக்க? நீங்க தானங்க சொன்னீங்க யூகேஜி படிக்கிற குழந்தைக்கு அம்மா மாதிரியே இல்ல, கல்யாணம் ஆன புதுசுல இருந்த மாதிரியே தான் இன்னும் இருக்க அப்படின்னு. அதனாலதாங்க. ஏம்மா அப்படியெல்லாம் சொன்னா அதுக்குன்னு கல்யாணம் ஆனப்ப இருந்த வயசையே போடுவியாமா? அட இருக்கட்டுங்க, பரவாயில்ல. நீங்க முதல்ல போய் கொடுங்க, மணி ஆச்சு, சீக்கிரம் போங்க. கடவுளே. சீக்கிரம் போயிட்டு கொரியர் அனுப்பிட்டு ஃபோன் பண்ணுங்க என்ன.